ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் மராத்தா வார். இந்த மராத்திய போரில் முதல் ஆங்கிலோ மராத்தா வாரில் நாராயண ராவ் அப்படிங்கிறவர் இறந்து போயிடார். அவர் தான் பேஷ்வாவாக இருக்கிறார். அவர் இறந்து போனதுமே அடுத்த பேஷ்வா யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் ஆங்கிலேயர்கள் தான் முதல்ல தலையிட வராங்க. என்ன இது தலையிட வேண்டிய என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நாராயண ராவோ இருக்கிறார் அப்படின்னா அவர் இறந்து போனது 2 விதமான பிரச்சனை. ஒரு பக்கம் ரகுநாத் ராவோ நான் தான் கிங் ஆகணும்னு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவரோட குழந்தையான நாராயண ராவோட குழந்தையான மாதவ் ராவோ 2 அப்படிங்கிறவர் இவர் தான் கிங் ஆகணும்னு சொல்லி இவர் குழந்தைக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா நானா பட்னாவிஸ் அப்படிங்கிறவர். இவர் ஒரு மிகப்பெரிய படை தளபதி. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, மாதவராவ் தான் சரியான வாரிசு, அவர் தான் ஆட்சியாளரும் அப்படிங்கிறாரு. அப்போ 2 பேத்துக்குமான பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நம்ம ரகுநாத் ராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷை போய் சந்திக்கிறாரு. இந்த நாராயண ராவோட ஒய்ஃப் தான் யார், கங்காபாய்க்கு பிறந்த குழந்தை தான் மாதவராவ் 2. அவர் தான் பேஷ்வாவை அங்கீகரிக்கணும்னு நானா பட்னாவிஸ் சொல்கிறாரு. ரகுநாத் ராவ் யார் அப்படின்னா நாராயண ராவோட அங்கிள். அவர் என்ன சொல்கிறார், நான் தான் அந்த இடத்துக்கு போவேங்கிறாரு. 2 பேத்துக்கும் பிரச்சனை. அப்போது நம்ம ரகுநாத் ராவ் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷை போய் சந்திக்கிறாரு. அப்போ பிரிட்டிஷ்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஒரு 2500 படை வீரர்கள் தரணும், தந்துங்கன்னா நான் உங்களோட போர் புரிவேன். அதுக்கு பதில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில பகுதிகளை தரேன். நம்ம சால்செட்டு பேசின் அப்படிங்கிற பகுதியில் தரேன். அது மட்டும் இல்லாமல் சூரத் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வருவாய், அப்புறம் பரூச் அப்படிங்கிற மாவட்டத்தோட வரக்கூடிய வருவாயை உங்களுக்கு ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லி ரகுநாத் ராவோ ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. அந்த ஒப்பந்தம் 1775 போடப்பட்ட ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகாது, ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசர் அப்படிங்கிறவர் மாதவராவ் 2, அதனால் அவர் சொல்கிறது சரியாக வரும், அதாவது நானா பட்னாவிஸோட தலைமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. அதுதான் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படிங்கிறது 1776. இப்போ இந்த ஒப்பந்தத்தை போட்டதுமே நம்ம நானா பட்னாவிஸ் என்ன பண்ணிடுறாரு, அந்த ஒப்பந்தத்தை மீறிறாரு. எப்படி ஒப்பந்தத்தை மீறுறாரு அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்கு ஒரு சில பகுதியை கொடுக்குறாரு. எங்கே அப்படின்னா மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு சில கடற்கரை பகுதிகளை நம்ம ஃப்ரெஞ்சுக்கு கொடுக்குறாரு. அப்போது ஒப்பந்தத்தை மீறிறாரு, புரந்தார் ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ளே தீர்த்துக்கணும், நம்ம வெளியில் உள்ள ஆட்களுக்கு எந்த விதமான உதவி பண்ணக்கூடாதுன்னு அந்த ஒப்பந்தமும் போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் ஃப்ரெஞ்சுக்கு உதவி பண்ணிட்டாரு. அதனால் ஒப்பந்தத்தை மீறினதுனால இந்த பிரச்சனை, இந்த முதல் மராத்திய போர் அப்படிங்கிறது தொடங்குது. அப்போ முதல் மராத்திய போர் தொடங்குனதுமே பிரிட்டிஷ் வர்சஸ் நானா பட்னாவிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தொடங்குது. இப்போ இதில் கேப்டன் ஃபோஹம் அப்படிங்கிறவர் போருக்கு ரெடியாக நிற்கிறாரு. இந்த பக்கம் நம்ம நானா பட்னாவிஸோட தலைமை. ஒரு வழியாக முதல்ல கிட்டத்தட்ட வாடகான் அப்படிங்கிற இடம் 1779 அதில் பிரிட்டிஷ் சரணடைஞ்சிடறாங்க. ஏன்னா பயங்கரமான மாவீரனாக இருக்கிறாரு நம்ம நானா பட்னாவிஸோட தலைமை. இப்போது பிரிட்டிஷ் சார்பாக யார் வந்திருக்கா, கேப்டன் ஃபோஹம் அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சரண்டர், அதான் ட்ரீட்டி ஆஃப் வேடகான் அப்படிங்கிறது 1779 போட்டிருப்பாங்க. 1779 ட்ரீட்டி ஆஃப் வேடகான் அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல பிரிட்டிஷால். திரும்பியும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் டேரெக்டாக இறங்கிட்டார். இனி பிரச்சனை சரி வராது, நாமளே டேரெக்டாக இறங்குறோன்ட்டு. அப்போ இறங்கினதுக்கப்புறம் தான் வரிசையான போர் நடக்குது. அதில் மகாத்மா சிந்தியா அப்படிங்கிற டீமை தோற்கடித்து பிரிட்டிஷ் சார்பாக குவாலியரை கைப்பற்றுறாங்க. அதே மாதிரி வாரன் ஹேஸ்டிங் அண்ட் மகாத்மா சிந்தியா இடையே ட்ரீட்டி ஆஃப் சால்வை அப்படிங்கிறது ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்போ நமக்கு மராத்தாவை தோற்கடிச்சாச்சு, பிரிட்டிஷ் ஜெயிச்சாச்சு. இது 1782 போடப்பட்ட ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் சால்வை அப்படிங்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக முதல் மராத்திய போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. அடுத்து இதனோட விளைவுகள் என்ன அப்படின்னா, ரகுநாத் ராவோன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை ஓரளவுக்கு பேஷாவை ஏற்றுக்கிட்டோம், இனி உங்களுக்கு பென்ஷன் மட்டும் தருவோம் அப்படின்னு சொல்லி அவரை நிறுத்திடுறாங்க. பிரிட்டிஷ்க்கு என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னா சால்செட் பகுதியை கொடுத்துட்றாங்க. பேசின் அப்படிங்கிற பகுதி நம்ம மராத்தா ரீஜனுக்கு போயிடுது. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிரிட்டிஷ்க்கு லாபம் தான், அந்தளவுக்கு தான் இருந்தது இந்த ஃபஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது. அடுத்த 20 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. அதற்கு அடுத்து இது 75-82 முடிஞ்சு போச்சு இல்லையா, அடுத்து 20 வருஷம் கழிச்சு திரும்பியும் ஒரு பிரச்சனை வருது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மராத்திய போரின் முடிவில் மராத்தியர்கள் உள்விவர பிரச்சனை மேலும் மோசமடைந்தது. ஏன்னா உள்ளே என்ன பண்ணிட்டாங்க, இந்த நானா பட்னாவிஸோட வளர்ச்சி இருக்குல்லையா அது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சிந்தியா குரூப்பை சேர்ந்த மகாத்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை ஒருபோது விட்டு வைக்கக்கூடாது, முதல்ல இவரை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவருக்கு வேறு யார் இருக்கா, ஆங்கிலேயரோட சப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு நம்ம மகாத்மா சிந்தியா அப்படிங்கிறவர். இந்த 2ஆம் மாதவராவ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ ஓரளவுக்கு பெரிய பையனை வந்துட்டார், 20 வருஷம் ஆகிடுச்சு இல்லையா, மராத்தியர்களோட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல உறவு கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா எல்லோரும் ஒன்றா இருக்கலாம், இன்னும் நம்மளோட படை மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு நினைக்கிறாரு. இந்த நிலையில் மகாத்மா சிந்தியா 1794 இறந்ததுக்கப்புறம் அவருடைய மருமகன் தௌலத் ராவ் சிந்தியா அப்படிங்கிறவர் பதவிக்கு வராரு.
இந்த சிந்தியாவோட மரணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, சிந்தியாவின் மரணம் பூனாவில் நானா பட்னாவிஸின் அதிகாரத்தை இழக்கச் செய்தது. அவரோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. கிட்டத்தட்ட அவருமே 1800 காலகட்டத்தில் நம்ம நானா பட்னாவிஸும் இறந்து போயிடுறாரு. பேஷ்வா மாதவராவ் 2 அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை தற்கொலை பண்ணிக்கிறாரு 1795. அப்போது அதுக்கப்புறம் வேறு யார் ஆட்சிக்கு வர்றது? இப்போ மாதவராவும் இறந்து போயாச்சு. அப்போ ரகுநாத் ராவோட பையன் இருக்கிறார், அவர் தான் பாஜிராவ் பேஷ்வா அப்படிங்கிறவர், பாஜிராவ் 2 அப்படிங்கிறவர் பேஷ்வா மாறுறாரு. இந்த தருணத்தில் நம்ம நானா பட்னாவிஸே இறந்து போயிடுறாரு. அப்போ பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய லாபம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இறந்து போயாச்சு. அது முக்கியமாக நானா பட்னாவிஸ் இறந்து போயாச்சு. அது மிகப்பெரிய லாபமாக இருக்குது பிரிட்டிஷ்க்கு. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கர் அப்படிங்கிறவரும் தௌலத்ராவ் சிந்தியா, அதாவது நம்ம தௌலத்ராவ் சிந்தியா அப்படிங்கிறவர் ஏற்கனவே மகதி சிந்தியாவோட மருமகனாக இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டதில் என்ன ஆச்சு, பேஷ்வா ஹோல்கருக்கு எதிராகவும் சிந்தியாவை ஆதரிப்பதாகவும் பேஷ்வாவும் சிந்தியாவும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதாகவும் ஒப்புக்கொண்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, பேஷ்வாவும் சிந்தியாவும் ஒரு டீம் ஆகிட்டாங்க, ஹோல்கர் தனி டீம் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹோல்கரும் பேஷ்வா சிந்தியா ஒரு டீம் இருக்காங்க, ஹோல்கர் ஒரு பக்கம் இருக்காங்க. 2 பேத்துக்கும் போர் தொடங்கிடுச்சு. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, முடிவில் பாஜிராவ் 2 அப்படிங்கிறவர் வெல்லஸ்லி பிரபுவை கேட்குறாரு. இது எதனால் வெல்லஸ்லி பிரபு ஆங்கிலேயர்கிட்ட பேஷ்வா வர்றாரு அப்படின்னா, பாஜிராவ் 2 இந்த பாஜிராவ் 2 சிந்தியாவும் ஒரு பக்கம் இருக்காங்க இல்லையா, அந்த பக்கம் இருக்கிறது யார், ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கர். அவரோட தம்பியான வித்துஜியை கொலை பண்ணிடுவாங்க. அப்போ வேறு வழியே இல்லை, அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவார் நம்ம பாஜிராவ் 2. வந்து பிரிட்டிஷை கேட்குற எனக்கு இந்த மாதிரி நீங்கள் உதவி பண்ணணும். அப்போ 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க 1802. அதான் ட்ரீட்டி ஆஃப் பேசின் அப்படிங்கிற பேசின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இதை யார், லார்டு வெல்லஸ்லியும் நம்ம பேஷ்வா பாஜிராவ் 2வும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் தான் என்னது, இவ உடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை பேஷ்வா ஏற்றுக்கொண்டார். இதன்படி தான் முதல்ல மராத்தா பேஷ்வா சிஸ்டத்துக்குள்ளே போகிறாங்க. அதாவது பேஷ்வாக்கள் நம்ம சப்சிடரி அலையன்ஸ் அப்படிங்கிற சிஸ்டத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ அடுத்து என்னாச்சு, அப்போ ஒத்துக்கிட்டாச்சு, ஒப்பந்தம் போட்டாச்சு. இப்போ லார்டு வெல்லஸ்லி மாதிரி ஆர்த்தர் வெல்லஸ்லின்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட பிரதர் மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, பூனாவை நோக்கி மிகப்பெரிய படையெடுத்து போகிறார். அதில் ஹோல்கர் தான் எதிர்த்துட்டு இருந்தார் இவ்வளோ நாள் பேஷ்வாவை கம்ப்ளீட்டாக, பேஷ்வா வந்து ஹோல்கரோட டீமை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இது செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது 1803 1805 வரைக்கும். இப்போ பேஷ்வா வந்து துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்டாரு, பிரச்சனை இல்லை. அங்கே யார் இருக்கா, தௌலத்ராவ் சிந்தியா மற்றும் ராகோஜி போன்ஸ்லே ஆகியோர் மராத்திய சுதந்திரத்தை காப்பாற்ற முயற்சி. அவங்கள என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம இவ்வளோ கூட சிந்தியா கூடயே இருந்த பேஷ்வா இன்றைக்கி இப்படி போய் பிரிட்டிஷ்க்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தௌலத்ராவ் சிந்தியா போன்ஸ்லே இந்த குரூப்புக்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் மராத்திய கான்ஃபெடரசியை கூட்டமைப்பை நம்ம விட்டுறவே கூடாது, நம்ம கண்டிப்பாக நம்மளோட சுதந்திரத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நிற்கிறாங்க. இப்போ ஆர்த்தர் வெல்லஸ்லியின் தலைமையில் அசே மற்றும் அரகான் பகுதியில் சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோரின் கூட்டுப்படைகளை தோற்கடிச்சது. ஏன்னா பிரிட்டிஷ் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. அப்போ இதில் எதிர்த்து நின்று சிந்தியா போன்ஸ்லே 2 குரூப்பையுமே பிரிட்டிஷ் தோற்கடிச்சிட்டாங்க. இப்போது சிந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, தான் ஸ்வராஜ்கான் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. அதே மாதிரி போன்ஸ்லேவோட தேவகான் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதே மாதிரி ஹோல்கரோட ரோஜ்காட் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. இப்படின்னு ஒப்பந்தத்தை போட்டு ஒட்டு மொத்தமே இனிமே ஆங்கிலேயர்களோட கையில் வந்துருச்சு. எல்லா கூட்டமைப்புலையும் அவங்களோட ஆங்கிலேயர்களோட ஒரு தலைமையிடத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி 2வது ஆங்கில மராத்தா வாரோட முடிவு அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய லாபம் தான். ஆங்கிலேயருக்கு எதிராக யஷ்வந்த்ராவ் ஹோல்கர் இந்திய ஆட்சியாளர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கும் முயற்சி தான். ஆனால் அவரது முயற்சி தோல்வடைந்தது. இறுதியில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் மராத்திய தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர். ஏன்னா 5 டீம் இருக்கு இல்லையா, 5 ஒன்று சேர்ந்தாங்கன்னா தானே பிரச்சனை. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக்கி பலவீனமாக்கி அதில் ஆட்சி பண்ண ஆட்கள் தான் நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது. சரியா, இப்போது பிரிட்டிஷ்ன்றது மிகப்பெரிய பவராக இருக்குது. இப்போ அடுத்த 3rd ஆங்கிலோ மராத்தா வார். இந்த மராத்தியர்களுக்கு ஏற்றுக்கவே முடியல. எப்படா நம்ம இவ்வளோ பெரிய கூட்டமைப்பாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கி நம்மளை பிரிட்டிஷ் வந்து ஈஸியாக மேலாதிக்கம் பண்ணி நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை எப்படியாவது தடுக்கணும், திரும்பியும் நாம் நம்மளோட படையை மிகப்பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒட்டுமொத்த மராத்தா கூட்டமைப்பு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதை தான் 3வது ஆங்கிலோ மராத்தா வார்க்கு பிரச்சனையாக தொடங்குது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மீண்டும் தன்னோட சக்தியை நிலைநாட்ட முயன்ற மராத்தியர்களோடு ஆங்கிலேயர்கள் 3வதாக ஒரு போரில் ஈடுபட்டாங்கன்னா அதுதான் என்னது ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பாஜிராவ் 2 இருக்கார் இல்லையா, 2ஆம் பாஜிராவின் படைகளை தொடர்ந்து நாக்பூரை சேர்ந்த முத்தோஜி பான்ஸ்லாவும் இந்தூரின் 3ஆம் மல்ஹர் ராவ் ஹோல்கரும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளந்தனர். ஆனால் குவாலியரின்
தௌலத் ராவ் சிந்தியா மட்டும் நடுநிலை வைத்தார். அவருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா 2 பக்கமுமே பிரச்சனை, இந்த பக்கம் போனாலும் அங்கே பிரச்சனை, அந்த பக்கம் போனாலும் இங்கே பிரச்சனை. அதனால் அவர் நான் நியூட்ரலாக இருக்கேன்னு சொல்லி அவர் சிந்தியா விலகிட்டார். இப்போ எல்லா இடத்துலையும் போர் நடக்குது. காட்கி, கோர்கான் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நடக்குது. எல்லா இடத்துலையுமே ஈஸியாக தோற்கடிக்கிறாங்க பிரிட்டிஷ். சிந்தாபல்ட்டி அப்படிங்கிற போரில் போன்ஸ்லேவும், மஹித்பூர் போரில் ஹோல்கரும் வரிசையாக பிரிட்டிஷால் தோற்கடிக்கப்படுறாங்க. அப்போது எல்லாத்தையுமே தோற்கடிச்சாச்சு. இனி என்ன பண்ணுறது? இனி யாரும் தோற்கடிக்கிறதுக்கு இல்லை. ஒட்டுமொத்த மராத்திய கான்ஃபெடரஸையும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இதோட முடிவில் மராத்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது, அது கலைக்கப்பட்டது. பேஷ்வா பதவி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அதுவும் முடிச்சாச்சு. பேஷ்வா 2ஆம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் பம்பாயோடு இணைக்கப்பட்டுருச்சு. தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் ஹோல்கர், மராத்திய பகுதியில் நாக்பூர், இந்தூர் எல்லாமே பிரிட்டிஷோட கையில் போயிடுச்சு. மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா யார் அப்படின்னா அது 2ஆம் பாஜிராவ். வருஷத்திற்கு பென்ஷனாக 8 லட்சம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் 3rd ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 3 ஆங்கிலோ மராத்தா வார், 4 மைசூர் வார், பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், இது எல்லாத்தோட முடிவுமே எங்கே போய் முடியுது? இனிமேல் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் ஆட்சி செய்ய போகிறது ஆங்கிலேயர்கள் தான் அப்படிங்கிற வார்த்தையில் முடியுது. ஓகேவா? மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.